ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்த மாதிரி நம்ம கார்த்தி ரேவதியோட சீன்ஸ் தான் வருது. நம்ம ரேவதி என்னடானா துர்கா நவீன்கான அடுத்த மேரேஜ் வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரேவதி ரொம்ப கிண்டலா நம்ம கார்த்தி கிட்ட வேணும்னு வம்பிழுத்து பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம கார்த்தியும் உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி நம்ம ரேவதி கார்த்தியோட கையே பிடிச்சு இழுத்துறாங்க. நம்ம ரேவதி சொன்ன மாதிரி 2 மாசத்துக்குள்ள கார்த்தி வாயாலே தன்னோட லவ்வை சொல்ல வச்சிடுவாங்க போல இருக்குன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காளியம்மைய எப்படியாவது வெளியில எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலும் சிவனாண்டியும் சேர்ந்த மாதிரி காளியம்மையும் ஜாமீன்ல எடுத்துறாங்க. வெளியில வந்த காளியம்மையும் கார்த்தியை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த பிளானையும் போட ஆரம்பிச்சிடறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம பாட்டியும் வெளியில வந்துட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திராவும் எப்படியாவது சாமுண்டேஸ்வரி அக்காகிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி அந்த டிரைவர் மாப்பிள்ளைய சரியா வெளுத்து வாங்கணும்னு நினைச்சிட்டு அவங்க அக்கா கிட்ட போய், அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த டிரைவர் மாப்பிள்ளை என்ன வேலை செய்துட்டு வந்திருக்கான்னு தெரியுமா, அவன் என்னடானா உனக்கு யாரை பிடிக்காதுன்னு தெரிஞ்ச அப்புறமா அந்த கிழவிய ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்கான். எவ்வளவு தைரியம் இருக்கணும், நீ வந்த உடனே அவனை சும்மா விடாத, கேள்வி மேல கேள்வி கேளு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாமுண்டேஸ்வரிய பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல அந்த கிழவியை எதுக்கு மாப்பிள்ளை காப்பாத்துறன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்தியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்த உடனே சாமுண்டேஸ்வரி ஏற்கனவே துர்காவோட விஷயத்துல பயங்கர டென்ஷனா இருக்கும்போது கார்த்திய பார்த்து, என்ன மாப்பிள்ள நீங்க என்ன வேலை செய்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, சந்திரா சொன்னதெல்லாம் உண்மையா, அந்த கிழவிய நீங்க ஜாமீன்ல எடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தியும், ஆமாத்த அவங்க சொல்றது உண்மைதான், நான் பாட்டியை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தேன், அவங்க மேல எந்த தப்புமே இல்லை, எல்லாத்துக்கும் காரணமா அந்த மாயா தான் அப்படிங்கிற வீடியோ எவிடன்ஸே காட்டிடுறாங்க. அதை பார்த்த உடனே சாமுண்டேஸ்வரி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா மாயா எதுக்கு அந்த ஏட்டை சுட்டா அப்படின்னு குழம்பி போயிடுறாங்க. அதுக்கு மயில் வாகனமோ அந்த மாயா வந்தது ஏட்டை சுடுறதுக்கு இல்ல, ரேவதியை தான் சுடுறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே சாமுண்டேஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சியாகி, என்ன சொல்றீங்க மாப்பிள்ள, என்ன பிரச்சனை நடக்குது, சுத்தி என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லவும், மயில் வாகனமும் அந்த ரேவதியும் கார்த்தியும் நல்லபடியா வாழ்ந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மாயாவும் இந்த மாதிரி செய்ய வந்தா, அந்த இடையில நம்ம ஏட்டு மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சாமுண்டேஸ்வரிக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. ஒரு வழியா சாமுண்டேஸ்வரியும் கார்த்தி மாப்பிள்ள செய்தா எல்லாம் நல்லதா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் உள்ள போன உடனே சந்திரா என்னடானா கார்த்திகிட்ட போய், இந்த வாட்டி நீ தப்பிச்சிட்ட, அதுக்காக எல்லா வாட்டியும் தப்பிச்சிடுவேன்னு மட்டும் நினைக்காத, என்னைக்கா இருந்தாலும் உன்னை பத்தின உண்மை எல்லாமே என்னோட அக்காவுக்கு தெரியாதா போகுது, அந்த டைம்ல உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்புங்கிற மாதிரி சந்திரா எப்பவுமே டயலாக் பேசுறாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம கார்த்தியும், இனியும் இந்த மாதிரி எல்லாம் வேலைகள்லாம் செய்யாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டில் என்னடானா, சரி நவீன் துர்காக்கு தான் மேரேஜ் முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்து உள்ள சடங்குகள் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை எல்லார்கிட்டே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கார்த்தி ரேவதி, என்ன மாதிரி எல்லாம் சடங்குகள் இருக்கு பாட்டி, என்ன பண்ணணும்னு கேட்கவும், பாட்டியை எல்லா விஷயத்தையும் சொல்லவா நம்ம ரேவதியும் ரூம் எல்லாம் கரெக்டா டெக்கரேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காண்டி போறாங்க. ஆனா ரூமை டெக்கரேட் பண்ணும்போது நம்ம ரேவதிக்கு மனசுல, என்னடா நவீன் துர்காவோட மேரேஜ் முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு, ஆனா நமக்கு மட்டும் எந்த விஷயமே நடக்கலன்னு சொல்லி நம்ம ரேவதியும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தியை ஒரு பக்கமா நினைச்சிட்டு, எப்பதான் இந்த கார்த்தி தன்னோட லவ்வை சொன்னுவானோ, எப்படியாவது இந்த 2 மாசத்துக்குள்ள அவனை மாத்திரணும், என்னைக்கா இருந்தாலும் கார்த்தி தன்னோட லவ்வை என்கிட்ட சொல்லதான் போறான், அவனை நான் சொல்ல வைக்க தான் போறேங்கிற மாதிரி நம்ம ரேவதியும் மனசுல நினைச்சிட்டே இருக்காங்க. கரெக்டாட்டு அப்படி நினைக்கும் போது நம்ம கார்த்தியும் அந்த இடத்த கிராஸ் பண்றாங்க. உடனே நம்ம ரேவதியும், ஏ புருஷா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, சரி ராஜான்னு கூப்பிடுன்னு சொல்லி ராஜான்னு கூப்பிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம கார்த்தியும், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அதை பார்த்த உடனே ரேவதியும், பாத்தியா இந்த ரூம் எல்லாம் நல்லபடியா டெக்கரேட் பண்ணியிருக்கனா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கார்த்திக் எப்பவும் போல சாதாரணமாட்ட, ஆமா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரேவதியும், நவீன் துர்காவுக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டு அடுத்த சடங்குகளும் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஆனா நமக்கு மட்டும் எப்பதான் இதெல்லாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை நம்ம கார்த்தியை பார்த்து கேட்கவும், கார்த்தியை என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற, பாட்டி வீட்டுல இருக்க அதை புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கவும், நம்ம ரேவதியும் பாட்டி வீட்டுல தானே இருக்கோம், நம்ம வீடு மாதிரி தானே அப்படின்னு அசால்ட்டா கேக்குறாங்க.
கார்த்தியை உன்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது, என்ன கொஞ்சம் விடுவியா அப்படின்னு சொல்லவும் நம்ம ரேவதி வலுக்கட்டாயமா நம்ம கார்த்தியோட கையை பிடிச்சு இழுத்துடுறாங்க. ரேவதியும் கார்த்தியை பார்த்து என்னக்கா இருந்தாலும் என்கிட்ட உன்னோட லவ் சொல்லதான் போற அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ புருஷான்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிய செமையா பேசுறாங்க. இதை கேட்ட உடனே கார்த்தியும் எப்போ போல சாதாரணமா இருக்கிறாங்க. நம்ம ரேவதியும் எப்படியாவது கார்த்தி தனக்கிட்ட லவ் சொல்லணும்னு பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் நல்ல காமெடியா நல்லாவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னதான் பேசினாலும் நம்ம ரேவதியும் கார்த்திய விடுற மாதிரி இல்லை, இன்னும் வம்பிழுத்துட்டே இருக்காங்க. கார்த்தி எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ரேவதியும் உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுவேன், என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தானே நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம நவீனும் துர்காவும் எல்லா வேலைகளுக்கும் ரெடி ஆகிறாங்க. ரேவதியும் துர்காவை அப்படியே அலங்கரிச்சு ரூமுக்குள்ளேயும் விடுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா கார்த்தி ரேவதியோட சீன் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா காளியம்மையும் ஜெயில இருக்காங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் எப்படியாவது அவங்க சித்தி காளியம்மைய வெளியில கொண்டு வந்துடும் நினைக்கிறாங்க. அப்படியே ஸ்டேஷனுக்கு போய் காளியம்மையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. வெளியில வந்த காளியம்மையும் பயங்கர டென்ஷனா இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணமா அந்த கார்த்தி தான். அவனை சும்மாவே விடக்கூடாது, அவனை மட்டும் இல்லாம அவனோட குடும்பத்தையும் சும்மா விடக்கூடாது. அன்னைக்கு என்னடானா கோவில்ல வச்சு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த கிழவியோட பேத்திங்களும் என்ன கோவில்ல வச்சு என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்க. யாருமே என்னை இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே இல்லை. நான் தான் வெளியில வந்துட்டேல, இனிமே என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதாங்கிற மாதிரி பேசுறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த சிவனாண்டியும் சித்தி நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், எப்படியாவது அந்த கார்த்தி பையலை தீத்து கட்டிடணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல வெளியில நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த காளியம்மை கிட்ட சொல்லவும் காளியம்மையும் அடுத்த பிளானை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டிய சந்திரா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோட சித்தியை வெளியில எடுத்துட்டேன், அவங்களோட ஆட்டத்தை நீ பார்க்க வேண்டியதுதான், நான் எப்படியாவது கார்த்தியை மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தையே சரியா பழி வாங்கிடணும்னு சொல்லி நம்ம சிவனாண்டியும் சந்திரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரியும் அந்த கிழவி மேல பயங்கரமா கோபத்துல தான் இருக்காங்க. ஏற்கனவே துர்கா நவீன் அவங்க வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கார்த்தியும் கிழவிய சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்திராவும் நம்ம சிவனாண்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரியும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. சந்திராவும் அவங்க அக்கா கிட்ட வந்து பாத்தீங்களாக்கா அந்த கிழவியோட வேலையை, துர்கா நவீன் எல்லாம் அவங்க வீட்டில தான் இருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணமும் அவங்க தான், அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் நவீனை இந்த மாதிரி துர்காவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்னு கூட கொஞ்சம் சாமுண்டேஸ்வரியை வெறுப்பேற்றி விடுறாங்க. அதை கேட்ட சாமுண்டேஸ்வரியும் இனிமே எனக்கு மூணாவது பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேல, அதுக்கப்புறமா எதுக்கு அவளை பற்றி என்கிட்ட பேசுகிற, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, இனிமே அவளை பற்றி பேசி எனக்கு டென்ஷனை உண்டாக்காத சந்திரான்னு சொல்லிட்டு சந்திராவையும் நம்ம சாமுண்டேஸ்வரி திட்டி விட்டுட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜராஜனும் எப்போதான் துர்காவை ஈஸ்வரி ஏற்றுப்பாளான்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடய இருக்காங்க.